இங்க இவரு கோர்ட்ல மயங்கி விழுந்ததில்ல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறாரு. அத பார்த்த ஒய்ஃபுமே என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க பையன் வந்து ஒரு வீடியோவ காமிக்கிறான். பார்த்தா இவரு மயங்கி விழுந்த வீடியோவ யாரோ நெட்ல எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ ஃபிரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ திட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறான். அண்ட் குப்புசாமிய பார்க்க வந்த செல்வத்துக்கு இந்த ஜூனியர் பொண்ணு சொல்லி தான் அவர் இறந்துட்டாருன்னு தெரியும். அத அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்களுமே அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் இந்த ஜூனியர் பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸை பத்தி விசாரிக்க அந்த கேஸ் ஃபைலை தேடி போறாங்க. அப்ப செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணோட கேஸ் சால்வ் கேஸ்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு 3 வயசுல தொலைஞ்சு அடுத்த 5 வருஷத்துல கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சோ இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவுமே இந்த விஷயம் மட்டும் எதிர் தரப்புக்கு தெரிஞ்சா இந்த கேஸே நிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு இறந்து போன குப்புசாமிக்கு என்னதான் சார் பதில்னு கேட்கறா. இங்க எமோஷனல்லாம் பதில் கிடையாது, எவிடன்ஸ் மட்டும் தான் வேணும். அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணாலும் சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ளே கேஸ் ஆரம்பிச்சிடுது. பார்த்தா அவங்க அந்த வெண்ணிலாவை உயிரோடவே கொண்டு வந்துடுறாங்க. ப்ரூஃப்லாம் சப்மிட்டும் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு தொலைஞ்சு போனா அடுத்த வருஷமே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிடுறா. அப்பதான் இந்த பொண்ணு ஃபேக்குன்னே உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வெண்ணிலா தொலைஞ்சு 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க அம்மா கிட்டே கொடுத்ததான் போட்டிருக்கோம். ஆனா இந்த பொண்ணு ஒரு வருஷத்துலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த பொண்ணை ஃபேக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தென் இந்த கோர்ட்டோட டைமை வேஸ்ட் ஆக்கினதுக்கும் ப்ரூஃபை தப்பா சப்மிட் பண்ணதுக்காகவும் இவங்களை திட்டி விட்டு வான் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த வக்கீலுமே போலீஸ் தான் இவங்களை வெண்ணிலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ போலீஸையும் வான் பண்ணி அனுப்புறாங்க. இருந்தாலுமே இவருக்கு கோர்ட்டுக்கு வெளியில இருக்க நோட்டரி பப்ளிக்ன்ற இடத்துல இருக்க வக்கீல் கிட்டயே நம்ம அசிங்கப்பட்டுட்டுமே சொல்லிட்டு கடுப்பா வராரு. ஆனா ஹீரோ மாசா நடந்து வராரு.